ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 2/4/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கரிநாள், கீழ்நோக்கு நாள், உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம், சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம், வாவே சுப்பிரமணிய ஐயர் பிறந்த தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மீன லக்னம், இருப்பு 1 நாழிகை 42 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 11 நிமிடத்திற்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 7:45 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:51 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று காலை 10:36 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 7:45 மணி வரை பத்திரை, அதன் பின்பு மாலை 5:53 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 10 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு பிற்பகல் 1:51 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1:51 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறனால நவகிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகும், செல்வ நிலை உயரும். அதேமாரி இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போங்க, பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் சந்திரன், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் புதன், மீன ராசியில் சனி, சூரியன், சுக்கிரன், ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அடி தூள் கிளப்ப போறீங்க. ஏன்னா பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து கஜகேசரி யோகத்தை உண்டு பண்ணுவதால் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் ஒரு அற்புதமான ஒரு வருமானத்தை ஈட்டித் தரும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு அருமையாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அதிகமாக காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். குருவும் சந்திரனும் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்களை அருமையாக தருவார். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 பச்சை கற்பூரம் 1 பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம், சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்காரே, கவலையே பட வேணாம். ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்காரே, கவலையே பட வேணாம். ஏன்னா இந்த குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கி கொடுப்பதால் பலாபலன்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் வெகு அளவில் இருக்கும். அதேபோல் தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அருமையாக செயல்படுவார்கள். மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். வெளிநாட்டில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு யோகம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 12ஆம் இடமாகிய அயனசேன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதான் கஜகேசரி யோகம். அற்புதம். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் செலவை வச்சாலும் மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சுப செலவுகள் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடிய அரிசியை கையில் வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக, அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை 11 தடவை சொல்லிவிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? முழுமையாக உங்களுக்கு இன்னைக்கு கஜகேசரி யோகம் ஒர்க் அவுட் ஆகுது. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உங்களது ராசிநாதன் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து இந்த கஜகேசரி யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். இன்னைக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வருதா இல்லையா பாருங்க. அதிகாலையிலே உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி ரொம்ப நாளாக வராமல் இருந்த தொகை இன்றைக்கி கண்டிப்பாக வரும். அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி வருவதோடு மட்டுமல்லாமல் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் சந்தோஷமாக காணப்படுவார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பொதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சையை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்தோஷமான செய்தியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு முதல்ல இன்னைக்கு அடி தூள் கிளப்ப போறீங்க. ஏன்னா ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார்.
எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார். அதே மாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போடுங்க. அற்புதமான ஒரு யோகம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனதில் உள்ள குறைகள் கண்டிப்பாக அகன்று ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து கஜகேசரி யோகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். அற்புதமான ஒரு மன நிம்மதி கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரத்தில் எண்ணிய காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகன்று சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடலளவில் அனுபவித்து வந்த வேதனை மறையும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதொருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகன பயணங்கள் என்ன சந்திராஷ்டமம் இருக்குது. ஆனால் இந்த 8ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார், கஜகேசரி யோகம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜீவனாதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு இணைகிறார். 3ஆவது கூடிய குரு பகவானோட இருந்தால் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சிரத்தையை கொடுக்கும்னாலும் உடலில் கொஞ்சம் உபாதைகள் இருக்கலாம்ங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. அதேமாதிரி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக சூதனமாக நடந்துக்கணும். கல்வியிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் சந்திராசிரமத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள்னு சொல்கிறத விட இன்னும் ஒரு படி மேலே போய் சந்தோஷமான நாள்னே சொல்லலாம். ஏன்னா களத்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு கஜகேசரி யோகத்தை உங்களுக்கு அற்புதமாக தருகிறார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் முன்னேற்றம் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் மறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் யோகம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி
ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைருடன் ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து கஜகேசரி யோகத்தை கொடுக்கிறார். அப்படின்னாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக நண்பர்கள் விஷயம், கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லதுங்க. வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடலளவில் சில பிரச்சனைகளுக்காக மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து கஜகேசரி யோகத்தை உருவாக்கி தருகிறார். அதனாலே இன்னைக்கு ஒரு அற்புதமான யோகம் உங்களை தேடி வரும். அதிகாலையிலே சுப செய்தியோடு நீங்கள் எழுந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள், தொழில் வியாபாரம் லாபம் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். ஆன்மீக விஷயங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான கஜகேசரி யோகம் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு நாள். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து கஜகேசரி யோகத்தை முழுமையாக தருகிறார். இன்னைக்கு இடமாற்றம் பற்றி சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம். தொழில் வியாபாரத்தில் வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அபிவிருத்தி செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷமாக காணப்படுவார்கள். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து கஜகேசரி யோகம் உருவாகிறது. தைரியமாக செயல்படுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் தைரியம் அதிகமாகும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் அருமையான முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை தித்திப்பாக இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. சந்தோஷமாக இருக்கா? திதிப்பாக இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.